ஏய் இப்ப புரியுதா? இந்த பொண்ணுங்க லவ் எல்லாம் டோட்டலா வேலைக்கே ஆகாது. எப்போ எதுக்கு எப்படி கழட்டி விடுவாளுங்கன்னு யாருக்குமே தெரியாது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பலூன் எதா வச்சு இருக்கியா? இல்ல. ஐயோ Why bro? I love the sound. வணக்கம். வணக்கம். ஆளை பார்த்தா ஃபேமிலிமா இருக்காங்க. இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? ஹாய். ஓகே, whatever. I know it's glamorous. உங்க கண்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்தா வந்து கடவுள் கண்ணை குத்திடுவாங்க அப்படின்னு வந்து. என்ன பிகரு, என்ன பீஸ், இது என்ன ஐஸ், இதெல்லவோ ஐஸ். சோ இந்த செக்மெண்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா பலூன்குள்ள என்ன இருக்கு அதான். இன்னைக்கு ஒரு புட்டே. யாருல என் தங்கத்தை முடிச்சு விட்டது? இருக்குல யாருக்கும் தெரியல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இருக்குல யாருக்கும் தெரியல. என்னடி சொல்ற? பசங்க எல்லாம் கொஞ்சம் பூமரா இல்லாம ஜாலியா எடுத்துக்கிறாங்க, எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ஜாய் பண்றானுங்க. நீ ஏதோ போடுமா, நாங்க பாக்குறோம். அதான். நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. ஷைனா இப்போ திடீர்னு என்ன ஒரு 10 பேர் இருக்கவங்க ரூம்ல விட்டீங்கன்னா, ஐ மீன் சிரிக்காதீங்க. நான் ஒரு மீம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது எனக்கு டக்குன்னு. இப்போ நான் இருக்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். அதுக்கு முன்னாடி டேட் பண்ணிருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கு. பட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் தான் இது ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடடா. ஷால்லாம் போட மாட்டீங்களா? யார்கிட்ட எந்த கேள்வி கேக்குறீங்கப்பா? ஷால் மட்டுமே போட்டு வேணா வீடியோ போடுற, ஷால்லாம் போட மாட்டேன். ஒரு வயசு பையன் காத்துக்கு எப்படி அட்ரஸ் பண்ணிட்டு வருவேன்? ஆக்சுவலி இந்த மாதிரி அடக்கமா எப்பவுமே ட்ரெஸ் பண்ணது இல்ல. ஷால் மட்டும் போட்டு ஒரு வீடியோ பண்றேன்னு சொன்னீங்களே தோழர்களே, பொறுத்தார் பூமி ஆழ்வார். போடலாம், உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். போடலாம். I'm waiting. இப்ப கேரளா ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? எனக்கு ஒரு பொரோட்டா பார்சல் பண்ணி சேட்டா. சேட்டா தான். சேட்டா சேட்டா. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. ஓய் பபுட்டி. சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ். ஓய் பபுட்டி. சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ். ஓய் பபுட்டி. ചേട്ടാ ഇന്ദു റെബേക്ക വർഗീസ്. എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. யூடியூபர் இர்ஃபான் குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டிய விவகாரத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி, மாட்டிக்கிட்ட பங்கு. இர்ஃபானோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் வந்து பாத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்க ஊர்ல இருக்க பஞ்சாயத்தை பத்தி எல்லாம் பேசுவானுங்க. ஆனா இர்ஃபான் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா அதை பத்தி கேள்வி கேட்க மாட்டாங்க. நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும் போ. அப்படியே நீங்க கேட்டா இர்ஃபான் அதோட பர்சனல் ப்ராப்ளம் சொல்றது. யாரா நீங்களா? How do I tell you? சார், நாங்க சமூக ஆர்வலர்கள் சார். இப்போ நீங்க டீச்சர்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. எதுனா நீங்க 12th கேர்ள் இருக்கு பாத்தீங்களா, கியூட், அந்த மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க டீச்சர் கியூட்டரா இருக்கீங்க. ப்ரொபோசல் தான் உங்களுக்கு வந்திருக்காங்க. ப்ரொபோசல்னு இல்ல, கிரஷ்னு சொல்லிருக்காங்க. யாரு? ஸ்டூடண்ட்ஸுங்களா? எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஹேய், எர்ரா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. என் கையில இருக்கு வானவில்லு. அண்ணா தெரியுது பாருங்க, இயற்கையான வானவில்லு. ஓகேவா? வானவில் நேச்சரா தெரியுது, வானவில் நேச்சரா தெரியுது. ஒரே இடத்தில் 3 வானவில் தோன்றிய அதிசய நிகழ்வு. நீ ஒரு வானவில் தானா, வானவில் தானா. 70 35 எவ்வளவு? 100. 70 35 எவ்வளவு? 100. 110. அப்பதான் நான் என்ன உணர்ந்தேன், நான் ஒரு தற்கொரி. லவ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். ஓ, அப்படியா விஷயம்? தெரிஞ்ச பையன்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ, நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? காசி ராமேஸ்வரம் போனானா புண்ணியம், மதுரையில பிறந்தாலே புண்ணியம் தான். அதான் மதுரை கணக்கு. லயன்ல சரியா இருந்துக்கடா, ஒட்டூரமா. ஆபரா குடுக்குறான் எங்க
கிட்டையே என்னை கௌசையாக பேசுற வயலே மதுரை பையன் பக்கத்துக்கு அந்த மண்டல தையில போட்டுனுக்காத திருவிழா வந்து அந்த பயலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் தப்பு பண்ணா போடுவாங்க கேசி தலையில வச்சு விட்டான் அரசு ஏன் தெரியுமா திவ்யா உயிரே ரத்தமே நாடியே அஜித்தே இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் பாத்துக்கோங்க ஃபுல்லா பலாசா பேண்டும் இது ஒரு மாதிரி ரக்க மாதிரி இருக்கு இதெல்லாம் லேடிஸ் எல்லாம் போட்டா செம்ம லுக்காட் இருக்கும் பாத்துக்கோங்க என்ன என்ன எழவி அது இந்த மாதிரி ஃபேன்சி Dress இருக்கு பறக்கலையில போட்டு உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க டயர் இங்கலாம் வந்திருக்கு பாத்துங்க இதெல்லாம் போட்டு கச்சேரிக்கு போங்க கன்னியாகுமரியில இருக்க எல்லா கச்சேரி ஆர்டரும் உங்களுக்கு தான் வரும் ஏய் இதான்டா இப்ப ஃபேஷன் அது ஒண்ணு இல்லனா அது நல்லா தான் இருப்பான் அது கொஞ்ச நாளா எனக்கு என்ன வந்த தேவதையே சரி பாதி நீ அல்லவா உனக்கு முளைச்சு மூணுல உள்ள உனக்கு இந்த இது நினைப்புனா உனக்கு அறுத்து அர்த்தமா செத்த பையல அந்த புறத்தின் மகராணி நான் இன்னொன்னு புதுசா இன்னொன்னு பண்றேன் வேலையை பாடுறா என்ன மாதிரி வேலை இருந்தா போய் பாடுறா கண்ணு வரணும்னு கேட்டேன் கண்ணால மோதி முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாட வர இது வந்து 108 வகை மூலிகையில இருந்து செய்யக்கூடிய ஒரு எண்ணெய். இது வந்து ஆண்கள் பெண்கள் இருபாலருமே உபயோகப்படுத்தலாம். நான் ஆசைப்பட்டு குடிசை போட்டேன் இடுப்புல நான் யார பார்த்து இது வரைக்கும் பயப்படல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஜனகணமன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா. ஆஹா ஆரம்பிச்சுட்டாரோடா இனிமே எல்லாமே சாமி வந்துருமே. ஐயோ என்னடா மண்டை இது டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி இது என்ன சைடுல ரோப்பு அதுவும் முடிதானே இதுவும் முடியா ஏண்டா இந்த முடிய வச்சுமாடா அந்த பொண்ணுகளை கரெக்ட் பண்றீங்க. பொங்கல் வந்தா நமக்கு தேவைப்படும் வெள்ளம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ட்ரெண்ட்ல இருக்கிறதா நம்ம கடலூர் அண்ணன் செல்லம். எல்லாம் வச்சிருப்பீங்க காரு. அண்ணன் டைரக்டர் தான் எங்க கடலூர் காரு. அண்ணனுக்கு முன்னாடி தேவைப்படுது பைக் ரேசரு, அண்ணனுக்கு இப்போ தேவைப்படுது சேவிங் ரேசரு. டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுறு என் கையில தான். டேய் என் கையில தான். நீங்க வாழ்க்கைய என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? என் எய்ம் வந்து போலீஸ். சில நேரங்கள் கழித்து கடவுள் வந்து உங்களுக்கு 2 வாரம் தராரு. ஒன்னு போலீஸ் வேலை, ஒன்னு பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க எது சூஸ் பண்ணுவீங்க? பொண்ணுதான் ப்ரோ. பொண்ணு தான். பொம்பளை நலையாம கொஞ்சம் வாழ்க்கையை பாருங்கடா போங்கடா.